ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அடுத்த கோயில் திருவிழா. இது வந்து நான் ரெகுலராக போகல, இன்றைக்கி தான் போகிறோம். ஃப்ரெண்டு வா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விநாயகர் கோவில் பெரிய சிலையாக இருக்கான். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு மெயினான விஷயம் என்னென்னா, அன்னதானம் சாப்பாடு அன்னதானம் பண்ணிட்டுருக்காங்களா. ஸோ அப்படி போய் சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படி போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே இருக்கோம்னா, கடையில் அடைச்சிருக்குன்னு நினைக்காதீங்க. போகிற வழியில் வந்து அவள் இன்னும் வரல. ஸோ அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் தான் வெயில் நடந்தோம். எப்படி கருத்து போச்சுன்னு ஒரு ஆள் நடமாட்டல. சரி, எப்படி இருக்குன்னு ரோடு. எங்கள் தெருவில் வந்து பத்திரா பீஸ் இருந்துச்சு. அந்த பத்திரா பீஸை வந்து இப்போ எடுத்து வேறு ஒரு ஊருக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லை. அப்பப்போ இந்த தெருவில் இருக்கிறவங்க மட்டும் நடமாடிட்டு கடைக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்காங்க. தங்களுக்கு கருத்து என்ன? எங்கே போகிறோம்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? அப்போ எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவியா என்ன? ஆமாவா? தெரியும் அவளுக்கு. கோயிலுக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம் பாப்பா? சோறு சாப்பிட போகிறோமா? சாமி முட போலையோ அப்போ? இல்லை, சாமி கும்பிட்டுட்டு சோறு சாப்பிட்டுட்டு அப்படியே வருவோம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சொல்லு. சாமி போட்டு கார்த்திகா சிவிக்கா அம்மையும் பிள்ளை எப்படிலாம் போய் சொல்லுதோ ஒன்று. அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்க. சீ ஆய் பிள்ளை நீ. அவள் தானே சொன்ன என்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸுமா இது? வீடியோ எடுத்துட்டு இருக்காம நல்ல எப்படி போய் சொல்லுத? உடனே உருட்டிட்டா. புந்தானாலும் இது மாதிரி ப்ளூ கலர் போட்டேன்னு. போ, உங்க பாட்டி அங்கே போயிட்டா பாரு. போ, நான் சும்மா உன்னை பார்த்துட்டு வரேன். வெயில் என்ன வெயில் அடிக்கி. இப்படி 1:30 மணிக்கு எங்களை நடக்க வச்சு கூட்டிட்டு போறியா தையி? மனசு வச்சிருக்கா? மூஞ்சி எங்கிட்ட திருப்பு. அனுச்சு அங்கே திருப்பு. உங்கள் ஒரு முகத்தை இவ்வளோ சிரி. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுன்னு தான் சொன்னால் இங்கிட்டு வந்துருச்சு பாரு அறிவு. ஐயோ, ஹாய்னா இப்படி சொல்லணும். குட் நைட்டா? போயிட்டா. அவள் அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா கிறுக்கி. கோயில் வெளிப்புறம். பட் ஆனால் இவ்வளோ ஆட்டம் நிற்க நான் எதிர்பார்க்கல. என்னட்டி ஆளே இருக்காதுன்னு நினச்சி இவ்வளோ ஆள் இருக்கு. நம்ம தான் உள்ளூருக்குள்ளே இருந்துட்டு இவ்வளோ தெரியாமல் இருந்திருக்கோனே. ரெண்டு பேர்லையும் மோர் சோறுன்னு முதல்ல தின்னுட்டு இருக்க. தின்னு பாதி கூட்டம் வெளியில இருக்கு. ஆனா இது காத்தாடி ஓடாது போல. என்ன நல்லா இருக்கா? சேபன்னு முழிக்கிறா. அனுசா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. கோயில் சாப்பாடு நல்லா தானே இருக்கான். சூப்பராக இருக்கா? சரி, நானும் சாப்பிட்றேன். அனுசத்தை கட்டு, மடியை கட்டு. தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தே. திருமலை கோயிலுக்கு அடுத்து திருமலை கோயில் அது என்னது? தோரணமலையா? தோரணமலைட்டா வீடியோ இல்லை, திருமலை கோயிலுன்னு சொல்லி கைப்பிடிச்சு போட்டிருப்பேன் நான். செம்ம சூப்பர் சாப்பாடு. அம்மா வீடியோ எடுக்கலாமே தெரியல. நம்ம வாட்டில் தூக்கிட்டு வரேன். மேலே ஏறலாமா? தண்ணி வரன்ட்டு மேலே சத்தி கட்டியிருக்காங்க. பிளான் பண்ணி தானே கட்டியிருக்காங்கண்ணா. எட்டு மேலே ஏறலாமா? அண்ணே இந்த இருக்கார்ல, ஜம்முன் இருக்கார்ல, அழகா. அதான் கருப்பாக தெரியுது அவங்களோட துணி. இது மட்டும் தான். ஆமாம், இங்கே நிற்கும் போதே கால் சுடுது. சுற்றி போடணும். கால் சுடுமோ? வா போ, ஒரு சுற்றி சுற்றிடுவோம். சாமியை சுற்றணும்ல.
இன்னும் கட்டட பாதி வேலை முடியலை. மாடு தொட்டா எல்லாம் இருக்குது. அம்மா இவர் தானே தேடணும். வாவ், சூப்பரு. உள்ளே போகக்கூடாது, அனுமதி இல்லாமல் போகக்கூடாது. செம்ம செம்ம. சைல சொன்னா பெரிய விநாயகர் இருக்குதே அப்படின்னு. அவருக்கு எப்படி தெரியும் தெரியல. சூப்பராக இருக்குது, அதான் தெரியல. சூப்பராக இருக்காரு. கம்பு தருதே, கம்பு. ஆமாம், அது இன்னும் வேலை முடியல. விநாயகரே அழகாக இருக்குது. நீங்கள் இங்கேயே இருங்களேன் ப்ளீஸ், வெளிநாடுலாம் போக வேண்டாம். அழகாக இருக்காரு. ஐயோ கடவுளை, நல்லா இருக்காருல்ல. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது எனக்கு. அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் போகணும். நம்ம அடுத்த டூர் வந்து பிள்ளையார்பட்டி தான். சரியா அனுஷா? சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், செய்ய தான் மாட்டோம். எருமை மடன்னு கேட்டவங்க ஆடு பற்றி காளை மடை எருமை மடை ஆடு. நாங்களும் சாமி கும்பிட்டுருக்கோம். திருநாரெல்லாம் பூசி எங்க உணர்த்தி கட்டு திரி தெரியுது. அனுசா உணர்த்தி கட்டு குண்டமாக உருண்டுட்டே இருக்கும். வெற்றிகரமாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. வீட்டில் போய் பார்ப்போம். வீடியோலன்ட்டு வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் போய் வீட்டில் போய் பார்ப்போம். வெற்றிகரமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். எப்படி வேர்த்து ஊற்றுங்க, எவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு வந்திருக்கோம். ஏறி முடிஞ்ச படி ஏறி வெற்றிகரமாக வந்து விட்டோம். இன்றைக்கி சண்டே. சாம்பார், ரசம், கத்திரிக்காய் கூட்டு, நல்லா இருந்தது சாப்பாடு. சாப்பிட்டு வந்தாச்சு வெற்றிகரமாக வீட்டுக்கு. எங்கள் பேக் கேமரா போட்டு கட்டுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு. அங்கதே விநாயகர் கோயில் பெருசு இருக்குமாம்மா. அதை வந்து தெற்க பார்த்து வச்சுட்டாங்களாம். அந்த விநாயகரை வந்து எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறாங்களாம். கிழக்க பார்க்க தானே வைக்கணும் விநாயகரை. அது யாரோ கேட்டிருக்காங்களாம். அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க கோயிலில். நல்ல பெருசு சூப்பராக இருந்துச்சு. பார்த்துட்டே இருந்தேன் நான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். என்னது சஸ்கி டிகே மாமா, நீ சொல்லு மாமா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சொல்லுடி. நீ சொல்லுமா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். பாய் சொல்லு. தண்ணி குடிச்சிட்டே பாய் சொல்லு. பாய் சொல்லுப்பா. முடிஞ்சு.